இன்றைக்கி உப்புமா தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக உப்புமாவே பிடிக்காது. பட் ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து பிடிக்குது அவருக்கு. ஏன்னா வந்துட்டு ரெகுலர் உப்புமா மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வந்து வெஜ் பிரியாணி டேஸ்ட்டில் வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால அவருக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிக்கிச்சு. ஸோ வந்து பேசாமல் சாப்பிட்டுக்குவாங்க. தம்பிக்கு வந்து அதே கேரட் பீன்ஸு கொஞ்சமாக வந்து ரைஸ் கூட வெங்காயம், தக்காளி அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம், மிளகெல்லாம் போட்டுட்டு ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில பாப்பா வந்து ஆப்பிள் கட் பண்ணி தர சொன்னேன். அவளுக்கு அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு டெத் ஆகிடுச்சு நேற்று. எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த டெத்தான வீட்டை பார்த்தா ஒரு பயமாகவே இருக்கும். அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்துட்டால் போதும். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் தான் வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருப்பார். பாத்ரூம் போகும்போது கூட அவங்க வந்துட்டு பின்னாடி வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நேற்று நைட்டும் அப்படி தான் ஹஸ்பண்டை வந்துட்டு எங்கள் பக்கத்துலேயே வந்து தூங்குங்க, வேறு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்து, ஏன்னா வந்து அவங்க வந்து பாப்பா பக்கத்தில் தூங்குவாங்க, அதனால் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து டெத்தான வீட்டை பார்த்தா எந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.